ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக தாவைக்க அரசை என்ன சொல்றாங்கன்னா, இது விஜய் அவர்களோட ஆட்சி ஒரு கிறிஸ்துவ ஆட்சியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி மரிய வில்சன் சட்டசபையில் அவர் நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு இந்த அன்பு மொழி தான் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆட்சியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. அது உண்மையா? இல்லை, நம்ம இது ரொம்ப டூ ஏர்லி அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது. அதாவது ஜோசப் விஜய் அப்படின்ற பேரை பார்த்துட்டு ஒட்டுமொத்த 90% கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போட்டாங்கிறது மட்டும் உண்மை. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஜோசப் விஜய் இந்த பேருக்காக தான் 90% ஓட்டு கிடைச்சி. கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவர் சீஃப் மினிஸ்டராக வர்றது ரொம்ப கஷ்டம், அவர் வந்திருக்காரு, அவரை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் எல்லா கிறிஸ்தவர்களும், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறது உண்மை. ஆனால் இந்த கவர்மெண்ட் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது, ஒரு மதத்தை சார்ந்து இருக்குது, இல்லை அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. திருப்பதிக்கு போகிறத அப்ஜெக்ட் பண்ண மாட்டேறீங்க, திருச்சபைக்கு போகிறத தான் நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் அந்த இந்து இயக்கங்கள்லாம் பேசுகிறாங்க நிறைய பேர். அப்புறம் மரிய வில்சன் ஜபமாலையை கொண்டு வந்த விஷயங்கள்லாம் கூட பேசுகிறாங்க. நம்ம பட்ஜெட்டும் போது ஜபமாலையை கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் இருக்குது. இந்த விமர்சனங்கள்லாம் இந்து இயக்கங்கள் மத்தியில் இந்த கவர்மெண்ட் இப்படி போகிறதுனால பாஜகவுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. சென்ட்ரல் பாஜக பார்வை வேறு மாதிரி இருக்குது இந்த கவர்மெண்ட்டை பற்றி. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் ஜோசப் விஜய் திமுகவை தோக்கடிச்சு வீட்டுக்கு அமிச்சிட்டார். ஜோசப் விஜய் திமுக கூட்டணி கட்சிகளை பிரித்து எடுத்துன்னு வந்துட்டார். ஜோசப் விஜய் அதிமுக கட்சியை உடைச்சிட்டார். இப்போது ஜோசப் விஜய் நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதெல்லாம் பண்ணிட்டாருன்னு மத்திய பாஜக நினைக்கிறாங்க. அதனால் இவரை கொஞ்சம் ஆளை விடலாம். இவர் நம்மளை எதிர்த்தாருன்னா இவர் எங்கே வைக்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்மளை எந்த இடத்துல டீல் பண்ணுறாரு, எந்த இடத்துல நம்மளை கடுமையாக டீல் பண்ணுறாரோ அப்போ நம்ம இவரை கவனிச்சிக்கலாம். இவர் அதுவரையும் இவர் என்ன பண்ணுறாரோ பண்ணணும். இவர் எங்கே போனாலும் எப்படி சுற்றினாலும் இவர் நம்மக்கிட்ட ஒரு இடத்துல மாட்டுவார் நம்மக்கிட்ட. அதனால் இவர் நம்மளை எதிர்க்காத வரையும் இவரை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். இவர் இதுவரையும் பண்ணதெல்லாம் நம்ம நினச்சதெல்லாம் இவர் பண்ணிட்டாரு அப்படின்ற அந்த பார்வையில் தான் பாஜக போயிட்டு இருக்கு. தாவேக்கா பாஜகவுடைய பி டீம்ன்ற ஒரு பிம்பம் இருந்துச்சு. இப்போவும் அந்த பிம்பம் இருக்கா? இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்து என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படி நினைக்கல சார். அது நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறாங்க. பட் யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு பி டீம் சொல்கிற விஷயம். ஆனால் என்னென்னா, பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறவர் இன்னும் கொஞ்சம் இப்போ திமுகவும் பாஜகவும் எப்படி இருந்தாங்க, தினசரி ஒரு போராட்டம் மாதிரி தானே போச்சு. அறிக்கைகள் மாறி மாறி அதாவது டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும். இப்போ தான் சைலண்ட்டாக இருக்குது. இப்போ அமலாக்கத்துறையும் சைலண்ட்டாக இருக்குது, திமுக பாஜக பிரச்சனையும் சைலண்ட்டாக இருக்குது. அது மாதிரி அமலாக்கத்துறையும் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதுவும் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ பாயிண்ட் என்னென்னா, இவர் எதிர்பார்த்த அளவு எதிர்க்கிறாருன்னா இவரும் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸை கூட்டணியில் வச்சுருக்கார், இந்தியா கூட்டணியில் சேர மாட்டேன்றார். சேர்ந்தா பாஜக கோச்சிக்குன்னு யோசிக்கிறார். அதனால் ரொம்பவும் காங்கிரஸோடு நெருங்கி இருக்கக்கூடாது, ரொம்பவும் பாஜகவோடய நெருங்கக்கூடாது. இவர் ரொம்பவும் காங்கிரஸோடு நெருங்கினா பாஜக கவர்மெண்ட் கோச்சிக்கும், ரொம்பவும் பாஜகவோட நெருங்கி நிதி வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணினார்னா காங்கிரஸ் கோச்சிக்கும். அதனால் இவரும் மீடியமாக ப்ளே பண்ணுறார். அதே சமயம் காங்கிரஸை திருப்திப்படுத்தின மாதிரி இந்த தீர்மானம்லாம் போடுறாரு, FCRA தீர்மானம்லாம் போடுறாரு, டீலிமினேஷன் தீர்மானம்லாம் போடுறாரு. ஆனால் அவருக்கு என்னென்னா, தாவேக்காவுக்குன்னு ஒரு மெஜாரிட்டி வந்த பிறகு இவருடைய போக்கு ஏதாவது மாறுமான்றது அப்போ தான் நம்ம பார்க்கணும். அதுவரையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பி டீம் போன்ற விஷயங்களை தாண்டி மத்திய அரசோட ஒரு இணக்கமாக இருந்து ஃபண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு, அதை இனிமேல் நீங்கள் மாற்ற முடியாது. இந்த சீஃப் செக்ரட்டரி இருக்கார் இப்போது தமிழ்நாட்டில், அவர் எலெக்ஷன் சமயத்தில் அவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. எலெக்ஷன் சமயத்தில் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணால் அவர் பிஜேபிக்கு வேண்டியவராக தான் இருப்பாருன்னு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அவரை இவர் கண்டினியூ பண்ணுறார். புதுசாக ஒரு ஆட்சி அவர் தூக்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் கண்டினியூ பண்ணது மட்டும் இல்லை, அவர் எக்ஸ்டென்ஷன் வேறு கொடுக்குறாரு. அப்போ என்ன அர்த்தம், பாஜகவோட அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் IAS ஆஃபீஸரு, டெல்லியில் இருக்கிற நிர்வாகத்தில் அங்கே இருக்கிறவங்களோட கான்டாக்டில் இருக்கிறவர் நல்லா. அப்போ கான்டாக்டில் இருக்கிறவர் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறதுல இருக்கிறீங்க. அப்போ அவர் இதெல்லாம் அதுதான் காமிக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்கிறது என்னென்னா அதுதான் அந்த விஷயங்கள் தான் காமிக்குது. ரொம்பவும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறார். FCRA பொலிட்டிக்கலாக விமர்சனம் பண்ணணும், அது ரொம்ப விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறார். கவர்னரை ஓரளவுக்கு ரொம்ப விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறார். கவர்னரை ப்ளீஸ் பண்ணுறாரு. அசம்பிளிக்குள்ளே தேசிய கீதத்தை 2வது தடவை ஒளிபரப்புறாரு. அவர் ரொம்ப அவரை முறைச்சிக்க வேண்டாங்க அந்த ஐடியாவில் இருக்கார். இவர் இன்னும் சீரியஸாக செயல்பட ஆரம்பிக்கல. பாஜகவை வைத்து ஒரு சீரியஸான ஒரு நடவடிக்கைகள் இல்லை. கொள்கை எதிரின்ற அந்த ஆங்கிளில் மட்டுமே இருந்துட்டு அதோடய அப்படியே லைஸாக நழுவி போகலான்னு நினைக்கிறாரோ ஒன்றும் தெரியல. அதனால் ஆன்டி பிஜேபின்றதை இன்னும் ஸ்ட்ராங்காக நடைமுறை அரசியல் அவர் பண்ணலைன்றதான் உண்மை. ஆக்சுவலி இப்போ சட்டசபையில்
நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து நான் கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஆமா நான் பிராமணத்தி அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துக்கலாமா? அவங்க எடுத்துக்க அப்போ சொன்னது முடியுமா? வேற. இப்போ ஆன்டி பிராமின் அந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப பல தசாப்தங்களாக இங்கே நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த ஒரு அடிப்படையில் அங்கே அன்றைக்கி பேசப்பட்ட அசம்பிளியில் அவங்க சொன்னாங்களே தவிர, இவர் சொன்னதும் அவங்க சொன்னதும் வித்தியாசம் இருக்குது. அவங்க அதை வந்து பொலிட்டிக்கலாக டீல் பண்ணாங்க. இவர் வந்து பர்சனலாக இவர் வந்து தமிழ் சரியாக பேசணும்னு சொன்னதை வந்து இவர் வந்து ஒரு மதத்தோட முடிச்சு போட்டு இவர் பேசுகிறார். அதாவது நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன், அதாவது அந்த சூழலில் வந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கே என்ன ஃபீலிங் இருக்குன்னா, நான் சொன்னேன்ல எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் இந்த கவர்மெண்ட் தங்களோட கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க சார். அது அவரும் அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கார். ஆனால் விஜய் அப்படி இருக்காருன்னா, விஜய் அப்படி இல்லை. நாளைக்கு திருச்செந்தூரில் போய் ஒரு வேல் எடுப்பார் கையில். அவர் நாளைக்கு திருச்செந்தூரில் போய் வேல் எடுப்பார், மூகாம்பிகை கோயிலில் போய் வேல் கொடுப்பார். நாளைக்கு இன்னொரு இந்து கோவிலில் போய் அவர் வந்து இது பண்ணுவார், இன்னொரு சர்ச்சில் போய் முட்டி போடுவார், இன்னொரு தர்காவில் போய் ப்ரே பண்ணுவார். ஜோசப் விஜய் அப்படி இல்லை. பேர் ஜோசப் விஜய்ன்னு இருக்கிறதுனால எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அது தங்களுடைய கவர்மெண்ட்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆக்சுவலாக அது மரிய வில்சனுக்கு இருக்குது. அதனால தான் அவர் வாயிலேருந்து வருது, நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னே அங்கே சொல்கிறார் அவர். அந்த எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டுன்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. ஆனால் ஜோசப் விஜய் அப்படி இருக்காருன்னா நிச்சயமாக அவர் அப்படி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் இதுவரை நடந்துட்டுன்னு சொல்கிறேன். திருச்செந்தூர் போகிறாரு, மூகாம்பிகை போகிறாரு, சர்ச்சுக்கும் போகிறாரு, நாகூர் தர்காக்கும் போவார், எல்லா இடத்துக்கும் போகிற, வேளாங்கண்ணிக்கும் போவார் வச்சுக்கோங்க. அவரை பொறுத்த மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா அந்த ஜோசப் விஜய்ன்றது தான் அட்வான்டேஜ். அது இவங்க கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இது அவங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பாக நினைக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர் வந்து முதல்வராக வந்திருக்கிறது பெரிய வாய்ப்பு, இது நம்ம கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அந்த உள்ளுணர்வு தான் மரிய வில்சன் இப்படி பேச வைக்குது. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை லைக் பண்ணுவாரா? பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்ணுற மாதிரி, ஏன்னா சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களெல்லாம் அந்த ஜாதி மதத்தெல்லாம் தாண்டி தான் சார் இருப்பாங்க. அவருக்கு அவங்க அப்பா ஜோசப் விஜய்னு பேர் வச்சுட்டாரே தவிர, மற்றபடி எனக்கு என்னமோ ஒரு அந்த அளவுக்கு சீரியஸாக ஒரு மத ரீதியாக இருப்பாருன்னு எனக்கு தோணவே இல்லை. ஆக்சுவலாக இந்தியாவிலேயே எந்த துறையை வேணால் எடுத்துக்கோங்க, ஜாதி மதம் இல்லாத ஒரே துறை சினிமா துறை தான். அங்கே போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஜாதி மதம்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் அந்த துறையை பார்த்த வரையும் சொல்கிறேன். நாங்கள் ஜாதி மதம்லாம் பார்க்குறதே கிடையாது. நடிகர்கள்லாம் வந்து அந்த மதத்தெல்லாம் தாண்டி தான் இருக்காங்க. அதனால் ஆனால் அரசியலில் இருக்கிறவங்க இந்த ஜாதி மதம்லாம் பார்த்து தான் அந்த ஓட்டு கணக்கெலாம் போடுறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் அவருக்கு வந்து அவர் வந்திருக்கிறது வந்து இந்த கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. அது வந்து மரிய வில்சன்ட்டி அது இருக்குது. ஆக்சுவலாக அந்த எண்ணம் வெளிப்படுது. ஆக்சுவலாக ஜோசப் விஜய் அப்படி இருக்காருன்னா நிச்சயமா அப்படி இருக்க மாட்டாருன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக தாவேகாக்கு எப்படி இந்த ஆட்சி, அரசியல், இந்த சூழல் எல்லாமே புதுசோ, அதே மாதிரி இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த சூழல் அப்படிங்கிறது ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 50-60 வருஷமாவே அவங்களுக்குள்ளதான் அந்த போட்டி இருந்துச்சே தவிர வெளியில இருந்து வேற யாரும் உள்ள வரல. இப்போ உள்ள புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க ஆட்சியில இருக்காங்க. இந்த சூழல் அவங்களுக்கு புதுசா இருக்கு. ஸோ இந்த சூழலை அவங்க எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி எதிர்கொள்றாங்க? 5 வருட காலம் வந்து ஆட்சி வச்சுட்டு அடுத்த 5 வருட காலம் ஆட்சியில் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அதிமுகவுக்கு இதுவரையும் இல்லை. இப்போ தான் அவங்க ஆட்சியில் இல்லாத இருக்காங்க. கட்சியும் ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஒழுங்காக கூட்டணியும் அமைக்கல, கட்சியும் பலப்படுத்தலை. எடப்பாடி வேலுமணி சொல்கிறதெல்லாம் சரிதான், இவங்க போனவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான். தோல்விக்கான காரணத்தை ஆராயலை, அதுக்கான பொதுக்குழு கூட்டத்தை போடலை. நான் தான் கட்சி, நான் சொன்னது தான் சட்டம்னு அவர் இருக்கார். யார் இருக்கார்? எடப்பாடி இருக்கார். இப்போது வீரமணிலாம் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. நீங்கள் வந்து சசிகலாவை சேருங்க, தினகரனை சேருங்க, அதெல்லாம் அவர் என்றைக்கும் சேர்க்கவும் போகிறதில்ல. அது அப்படியே தான் இருக்க போகிறாரு. அது அவங்க தாவேகாவுக்கு போகிறதுக்காக நான் கடைசியாக ட்ரை பண்ணி பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி திருந்துற மாதிரி தெரியல. அதனால் நாங்கள் வந்து எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவுக்கு போகிறோம்னு சொல்கிறதுக்காக ஒரு முயற்சியை கடைசியாக எடுக்கிறாங்க. யார்? இந்த வேலுமணிலாம். இந்த எடப்பாடி திருந்த மாட்டார். அவர் முடிவு பண்ணிட்டார். ஏடிஎம்கே வந்து ஒரு லிமிடெட் கம்பெனியாக மாற்றி வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் ஜெயலலிதா சொன்னாங்க 100 வருஷ காலம் இந்த கட்சி இருக்குன்னாங்க எனக்கு அப்புறம். ஆனால் அவர் நடந்துக்கிறத பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து உண்மையிலே கட்சியை பலப்படுத்தணும்னு நினச்சிருந்தாலும் செங்கோட்டையனை விட்டுருக்க மாட்டார். அவர் பன்னீர்செல்வம் பாவம் அவரை விட்டுருக்க மாட்டார். பன்னீர்செல்வம் எந்த பதவியும் எனக்கு வேண்டான்னார். ஏதோ இந்த மகாபாரதத்தில் துரியோதனன்ட்ட வந்து பாண்டவர்கள் கேட்டாங்க 1 இன்ச்சு நிலமாவது கொடுங்கன்னு. துரியோதனை கொடுக்கவே மாட்டேன்ட்டான். அந்த மாதிரி நிலைமை. அது மாதிரி தான் பன்னீர்செல்வம் கெஞ்சினார் பாவம். எனக்கு பதவியே வேண்டாம், எங்களுக்கு ஏடிஎம்கேல சேர்த்துக்கோங்கன்னார். அது கூட முடியாதுன்னு வேண்டவே வேண்டான்னு உதறி தள்ளினார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி அவர் பாவம் அதெல்லாம் அனுபவிக்கிறார். அவர் வந்து தேமுதிக கூட்டணிக்கு வந்து சேர்க்க மாட்டேன்ட்டார். ஏன் தாவேகாவே கூட்டணிக்கு வந்து சேர்க்க மாட்டேன்ட்டார். அவங்க அதிகமான இடம் கேட்டாங்கன்னு சேர்க்க மாட்டேன்ட்டார். நான் முதலமைச்சர் அப்போ தான் சேருவேன் அப்படின்ட்டார். அவர் விஜய் சொல்லிட்டார், இல்லைங்க நாங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் வந்தால் வாங்க வராட்டி போங்கன்ட்டார். தேர்தலுக்கு அப்புறமும் கூப்பிட்டாங்க, நான் தான் முதலமைச்சர்னார். அந்த பேச்சும் எடுபடலை. ஸோ அதனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் அது வந்து கொஞ்சம் மூழ்கும் கப்பலாக இருக்குது. சட்டப்பேரவையில பொறுத்த வரைக்கும் இப்போ ஏவா வேலு போன்ற திமுக முன்னாள் அமைச்சர்களே வந்து இப்போ தாவேகாக்கு முட்டு கொடுக்குற விஷயமா சில விஷயங்கள்ல வந்து அந்த மாதிரியான ஒரு
கோணத்துல அவங்க பேசுற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ டிஎம்கே வந்து பேசுறது கரெக்டா? இப்போ இவங்களே தாவேக்காக்கு ஆதரவா பேசுறதெல்லாம் கரெக்டான விஷயமா? திமுக சரியான ப்ரிப்பரேஷனோட அசெம்பிளிக்கு வருதான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அதாவது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வருதான்னு தெரியல. அதாவது இந்த மரிய வில்சன் கேஸ்லேயே கூட ஏவாவேலு வந்து இந்த மாப்பிள்ளை எனக்கு தெரியும், அவங்க மாமனாருக்கு தெரியும், அவங்க அப்பாவை தெரியும்னு பேசிட்டு அவர் எங்கள் உறுப்பினர் என்ன பேசிட்டாரு, ஒன்றும் பேசலை, அவர் புதிய உறுப்பினர்னு ஏதோ அவர் பேசினது தப்புன்ற மாதிரி இவர் பேசுகிறார். மரிய வில்சன் பேசினது தப்பு, அதை கண்டிக்க வேண்டிய வேலு ஏதோ எங்கள் உறுப்பினர் புதிய உறுப்பினர் அவர் பேசுறது பெருசாக எடுத்துக்க வேண்டான்னு இந்த மதிமுக உறுப்பினர் திமுக சிம்பல்ல வின் பண்ணவர் ராஜேந்திரன் அவரை பற்றி பேசுகிறார். அவரை பெருசாக எடுத்துக்காதீங்க, அவர் புதிய உறுப்பினர்ன்றார். நான் சொல்கிறேன், மரிய வில்சன் பேசுகிற அன்பின் மொழி என்ன அன்பின் மொழி? நீ உங்களை பற்றின வீடியோ உலகம் முழுக்க போயிருக்கு. அன்பின் மொழியாக பேசினீங்க நீங்கள். அதில் மரிய வில்சன் பேசினது அன்பின் மொழி பேசினாரா, அமைதி மொழி பேசினாரா, இரக்க மொழி பேசினாரா? உலகம் முழுக்க ஒரு வீடியோ பார்த்தாங்கல்ல, அவர் என்ன மொழியில் பேசினார் உலகம் முழுக்க தெரிஞ்சதில்லை. அதை கேட்க வேண்டாம், அதை கேட்க வேண்டியது தானே உங்கள் வேலை. ஐயா நீங்கள் அன்பின் மொழியெல்லாம் பேசுகிறீங்க கரெக்டு, உங்கள் வீடியோ உலகம் முழுக்க போச்சு, அதுன்னு அன்பின் மொழியான்னு கேட்க வேண்டியது தானே. எதுக்க எழுந்து அதை விட்டுட்டு சமாதானம் பேசுகிற முயற்சியில் வந்து வேலு இறங்கினார்னா எதுக்காக? ஏன் எதுக்காக இறங்குறீங்க? என்ன அவசியம் உங்களுக்கு? ரெண்டாவது அந்த வேளாண் பட்ஜெட்டில் பேசின எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அது இன்னும் தமாஷா பேசின்னு போகிறார் ஒரு பாட்டுக்கு. அதை ஒரிஜினல் சில விஷயம் வெளியில் நடக்கிற வதந்திகள்லாம் பேசுகிறாரு, அதெல்லாம் ஸ்பீக்கர் கட் பண்ணுறாரு. இந்த ஆட்சியில் நடந்த ஒரு நல்ல விஷயம் வந்து அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை அப்படியே ரிலே பண்ணுறது. வேளாண் பட்ஜெட்டில் பேசுகிறார் ஆதா ஒரிஜினல். அவர் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து கரும்பு சாகுபடி செய்கிற ஏரியா குறைஞ்சி போச்சு, கடந்த 5 வருஷமாக 70% குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறார். அது சொல்லும்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சிரிச்சினே இருக்காரு, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றார். என்னன்னு அதுக்கு உங்கள் ஆட்சியில் இது மாதிரி நடந்திருக்குன்னா நீங்கள் பதில் சொல்லணும்ல, அதுக்கு அவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறார், சிரிக்கிறார். டிவிகேக்கு என்ன அட்வான்டேஜ்னா, டிவிகே இப்போ தான் ஆட்சிக்கே வந்திருக்கு, அது இன்னும் ஆட்சியிலேயே செயல்படவே இறங்கலை. அதுக்கு முதுகில் வந்து ஊழல் மூட்டையெல்லாம் கிடையாது. ஆனால் திமுக அப்படி இல்லை, முதுகில் எல்லா ஊழல் மூட்டையும் சுமந்துட்டு இருக்காங்க. பல வருஷங்கள் ஆண்டவங்க, பல குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே இருக்கும். அதனால் டிவிகேக்கு என்ன சௌரியம்னா, அவங்கள என்ன வேணால் குறை சொல்கிறதுக்கான சௌரியம் இவங்க டிவிகேக்கு இருக்குது. அவங்களுக்கு இவங்களை குறை சொல்கிறதுக்கான வசதி ரொம்ப, அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். இவங்க ரூல் பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆன பிறகு தானே ஏதாவது நீங்கள் குற்றம் குறையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க. அதனால் தற்சமயத்துக்கு வந்து டிவிகே வந்து ஈஸியாக டீல் பண்ணுறாங்க அதிமுகவை. ஆனால் இனிமேல் ஃப்யூச்சரில் டிவிகே எப்படி செயல்படுதுன்னு பார்த்துட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் இதுவரையும் பார்த்தீங்கன்னா திமுக இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணலாமோன்ற ஒரு எண்ணம் தான் வருது ஆக்சுவலாக. அதே மாதிரி திமுகவும் பிஜேபியும் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, இணக்கமா போகிறாங்க. ஒருவேளை அந்த கூட்டணி சாதகமாச்சு அப்படின்னா மைனாரிட்டி ஓட்டு வந்து திமுகவோட ஒரு பெரிய சொத்து அவங்களுக்கு அது கிடைக்குது. பட் இப்போ இந்த தாவேக்கா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய மைனாரிட்டி ஓட்டு வந்து தாவேக்கா ஆட்சிக்கு போயிருச்சு. கூட்டணிக்கு போனாங்க அப்படின்னா இருக்கிற மைனாரிட்டி ஓட்டும் அவங்க மேலே இருக்க நம்பிக்கையும் போயிடும். ஸோ இதை திமுகவால் தாக்கு பிடிக்க முடியுமா? அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து மைனாரிட்டிலே பாதி மைனாரிட்டி டிவிகேக்கு போயிட்டாங்க, கிறிஸ்டியன்ஸ்லாம். இப்போ வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ அந்த ஓட்டையும் அவங்க இழந்தாங்கன்னா அவங்க ஓட் பேங்க் ரொம்ப காலியாகிடும். அதனால் அவங்க யோசிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அதனால தான் பாஜகவோட கூட்டணிக்கு போவாங்கன்ற அந்த பாயிண்ட் வந்து நம்மளால் இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்களோட ஒரு சாஃப்டான ஒரு ஸ்டாண்டில் இருப்பாங்க. பாஜகவோட ஒரு 29 தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி வரையும் கொஞ்சம் அது வரையும் அந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஏன்னா அந்த 22 எம்பிக்களுடைய தயவு வந்து பாஜகவுக்கு தொடர்ந்து தேவையாக இருக்கும். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது கண்டிப்பாக தேவையாக இருக்கும். அதனால் தொடர்ந்து வந்து திமுகவோட ஒரு சாஃப்ட் டச்சில் அவங்களுக்கு இருக்க விரும்புவாங்க, இவங்களும் இருக்க விரும்புவாங்க. அந்த கூட்டணின்ற அந்த எண்டுக்கு போனால் தனக்கு ஏற்படுற பாதிப்பு இங்கே தெரியும். அப்போது ஆன்டி பிஜேபி ஓட்டு எல்லாமே விஜய் பின்னாடி போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூட்டணிக்கு போகிறது வந்து அந்த வாய்ப்புகள் வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது. சாஃப்டாக இருப்பாங்க டுவர்ட்ஸ் பிஜேபி. அதோட மசோதாக்கள் பாஸ் பண்ணுறதுக்கான உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள் இருக்குமே தவிர எதிர்ப்புன்ற விஷயங்கள் தான் ரொம்ப குறைஞ்சிடும். ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பாதகமாக இருக்கிற விஷயங்கள் மட்டும் எதிர்ப்பாங்களே தவிர மற்றபடி இந்த காங்கிரஸோடு சேர்ந்து எதிர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் காங்கிரஸோடு சேர்றதே அதோடு சேர்ந்து எந்த செயல்பாடும் பண்ணவே மாட்டாங்க. அதனால் ஒரு சாஃப்டாக போயிடுவாங்க பாஜகவோட. தற்போதைய அரசியல் சூழல் பொறுத்த வரைக்கும் சிஎம் விஜய் வர்சஸ் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அப்படின்ற ஒரு இதுதான் போய்கிட்டு இருக்கு. உதயநிதி எந்த அளவுக்கு செயல்படுறாரு, இவங்க 2 பேருக்குள்ள அரசியல்ல யார் டாமினேட் பண்றா அதிகமா? உதயநிதியை பொறுத்த மட்டும் அவர் வந்து செயல்படுறாருன்னா அவருக்கும் இன்னும் நிறையா வந்து கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவரும் இப்போ எதிர்கட்சி தலைவராக வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் கடந்த காலத்தில் வந்து மந்திரியாக துணை முதல்வராக இருந்திருக்கார். இருந்தாலுமே வந்து அவரும் நிறையா இன்னும் கற்றுக்க வேண்டிய அவசியம் நிறையா இருக்குது. இப்போ அவர் அங்கே போய் பேசினார்ல, தஞ்சாவூரில் போய் விவசாயிகள் பிரச்சனைலாம் பேசினார்ல, அது வந்து அனாவசியமாக பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து அவருக்கு வந்து பெரிய மைலேஜ் கிடச்சிது அப்படின்றாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா அவரை பிடிச்சி 15 நாள் ரிமாண்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க. அது ஏதோ கோர்ட்டில் வந்து அவருக்கு பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தப்பிச்சார் வச்சுக்கோங்க.
ஸோ அதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடக்கி பேசியிருக்கலாம். அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கண்ணியமாகவே விமர்சனங்களை நீங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லும்போது விஜய் பேசும்போது பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் சொல்லலை, பேப்பர்லாம் படித்தா தான் விஷயம் தெரியும், பேப்பர் யாரும் படிக்கிறது இல்லைன்னாரு. ஆனால் அதுக்கு அவர் சொன்னார், பேப்பர் படிக்கிறது இங்கே முக்கியம் இல்லைங்க, நான் கேட்டது குருவிக்கான தொகுப்பு கிடையாது, நான் கேட்டது வறட்சி நிவாரணம், நீங்கள் குருவி தொகுப்பு சொல்கிறீங்க, அது எல்லா கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்குன்னு ஒரு திருப்பி அடிச்சிட்டார் அவர். கரெக்டாக அந்த பாயிண்டில் அடித்தார் கரெக்டாக. அது மாதிரி ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர்ன்றவர் அசம்பிளியில் வந்து எவ்ரி மினிட் ஷார்ப்பாக இருக்கணும். எவ்ரி மினிட் ஷார்ப்பாக இருக்கணும்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். எல்லா விஷயம்னா கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். பல விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஷார்ப்பாக நீங்கள் அடிக்க முடியும். இல்லாட்டி வந்து அடிக்க முடியாது. இல்லாட்டி அவங்க வந்து நீங்கள் எதை சொன்னாலுமே தாவேக்காலேருந்து இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. 1980 நீங்கள் இப்படி பண்ணீங்களேன்னுவாங்க, 1985 எப்படி பண்ணீங்களேன்னுவாங்க, 90 எப்படி பண்ணீங்களேன்னுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அதை அந்த காலத்தில் இவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அசம்பிளியில் வந்து ஏதோ ஒரு கலாட்டா நடந்திருக்கலாம், ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு கலாட்டா நடந்திருக்கலாம், இல்லை ஸ்டாலின் வந்து சட்டையை கழிச்சிட்டு வெளில போன விஷயமா இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தாவேக்காவுக்கு வந்து அதிகாரிகள் உதவி பண்ணுவாங்க, டேட்டாலாம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களே தான் திமுக காரங்களுக்கு இப்போ அதிகாரிகள் உதவி பண்ண மாட்டாங்க. அவங்க தங்களுடைய திறமையினால தான் எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன டிஸ்கஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி அவங்க வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் திமுக வந்து இதுவரையும் நடந்த விஷயத்தில் பார்க்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஆகாவோகன் இல்லாட்டி கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறார். ஏன்னா இவர் வந்து விஜய் வந்து பதிலே பேச மாட்டேன்றார். ஒரு தீர்மானத்தை படிச்சுட்டு உட்காந்துடுறார், எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு உட்காந்துடுறார். அவர் வந்து ரியாக்ட் பண்ணணும். இப்போ மொத்த மந்திரிகள் தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவும், ராஜ்மோகனும், அருள் ராஜும், அவங்கெல்லாம் வன்னியரசும், இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணால் போகாது. இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு இல்லை. முதல்வர் ரியாக்ட் பண்ணணும். முக்கியமான விஷயங்களில் முதல்வர் எழுந்து பதில் சொல்லணும். அப்போ அவருக்கு இப்போ இவங்கள மாதிரி தான் அவரும், முதல்வரும் சரி மற்ற மந்திரிகளும் சரி, அவங்க வந்து ஒரு அசம்பிளிக்கு வரதுக்கு முன்னாடி அதிகாரிகளோ இல்லை மற்ற கட்சிக்காரங்களோ ப்ரீஃப் பண்ணுறாங்க அவருக்கு. இன்றைக்கி இந்த மாதிரி டிஸ்கஷன் வருது, இதில் இந்த மாதிரி திமுக எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணணும்னு பேசிட்டு தான் வருவாங்க. பேசிட்டு வரணுன்றது தான், வரலைன்னா வரணும், அப்படி வந்தால் தான் பேச முடியும். அப்போது முதல்வர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ரியாக்ட் பண்ணணும். மற்ற அமைச்சர்கள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க, பதில் கொடுத்துட்டே இருக்காங்க, முதல்வர் வந்து கம்முன்னு இருக்கிறது பெட்டர் அப்படின்னு இருந்தார்னா அது சரியாக வராது. ஏன்னா அவர் வாயை திறந்து பேச மாட்டேன்றாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன்றாருன்னு பெரிய ஒரு குறைபாடே இங்கே இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவரும் வந்து அந்த 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 அசம்பிளியில் நடக்கிற அந்த வாக்குவாதத்தில் அவரும் கலந்து தன் பங்களிப்பு செலுத்தணுன்றது தான் பாயிண்ட் ஆக்சுவலாக. இப்போ இடைத்தேர்தல் அப்படின்றது இப்போ தள்ளி போயிட்டு இருக்கு. இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை வந்து பொது வேட்பாளராக நிறுத்தி அவரை வந்து சட்டசபைக்குள்ள கொண்டு வந்து அவர் வந்து கேள்வி கேட்கணும் தாவேக்காக்கு எதிராக அப்படின்ற ஒரு யூகமாக சொல்றாங்க. இந்த மாதிரி தான் அனைத்து கட்சிகளும் பண்ண போறாங்கன்னு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா? இல்லை, அது வந்து தேர்தல் அறிவிச்ச பிறகு தான் தெரியும். ஏன்னா சீமானை ஆதரிக்கிறது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க 2 பேரை கடுமையாக விமர்சித்து தான் அரசியல் நடத்திட்டு வந்தார். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்கள விமர்சிக்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்காருன்னு தான் உண்மை. அதனால திமுக அதிமுக விஜய் பக்கம் திரும்பிட்டாருன்றது விஜய் விமர்சிக்கிறாரு, விஜயை கடுமையாக விமர்சிக்கிறாரு. ஆனால் இப்போ இவங்க அரசியலில் வந்து இன்னைக்கு ஆதரிக்கிறதும் நாளைக்கு எதிர்க்கிறதும் நாளைக்கு ஆதரிக்கிறதும்லாம் வந்து வழக்கமாக பார்க்குறதான். எல்லா கட்சியும் எல்லா ஸ்டாண்ட் எடுக்க தானே செய்கிறாங்க. 21 பாஜகவோட இருந்த எடப்பாடி 24 பாஜகவோட இல்லை, 26 மறுபடியும் பாஜகவோட இருக்கார். அப்படி தான் நடக்குது. 99 வாஜ்பாயோட இருந்த கருணாநிதி வந்து 2004 சோனியா காந்தியோடு இருக்காங்க, 2013 விட்டு விலைக்கு வராங்க, 2016 மறுபடியும் காங்கிரஸோட சேர்றாங்க. சேஞ்சஸ்லாம் பார்க்குறது தானே. அதனால் அரசியலில் இவங்க தான் அப்படி தான் போவாங்க. அந்தந்த சூழல் தான் டிசைட் பண்ணுது ஆக்சுவலாக. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழல்ல விஜய்க்கு எதிரான ஒரு கவுண்டரை பண்ணணும் நம்ம அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து இவரை பொது வேட்பாளராக நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மறுக்க மாட்டேன். ஆனால் அதுக்கெல்லாம் இன்னும் காலம் கனிந்து வரணும். அது வந்து இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி சீமான் அப்படி போயிட்டாருன்னா, திமுக அதிமுக ஆதரித்து ஒரு மெம்பராக போயிட்டாருன்னா அந்த கட்சியில் திமுக அதிமுக எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவர் ஒரு தனித்துவமாக இயங்கிட்டு இருக்காரு, எந்த கூட்டணியும் வேண்டான்னு இயங்கிட்டு இருக்காரு, இவரே இப்படி போயிட்டாருன்னா அப்போ இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவரும் மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் நினைக்கிறாங்கல்ல. அப்போ அவருடைய அந்த தனி இமேஜ் தனித்துவம் இருக்குல்ல, அந்த தனித்துவம் அடி வாங்குது இல்லை. அதனால் அவரே சீமானே கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே அரசியலில் வந்து எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. சீமான் மாதிரி ஆளுங்க வந்து பெட்டர் பார்லிமெண்ட் சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தால் அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது மற்ற கட்சிகள் சேர்ந்து அவரை நிற்க வைக்கிறதுக்கான பொது வேட்பாளர் நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அது நடந்தால் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய மாறுதலாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். அது ஆக்சுவலாக அது சீமான் கட்சிக்கும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். அவருக்கும் வந்து அவரோட இருக்கிறவங்க
நம்ம எதுக்கு திமுகவோட சேர்ந்து ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நம்ம தலைவர் வந்து உள்ளே போனால் பெட்டர் தானே, அதுக்கு நம்ம அரசியல் ரீதியாக பயன்படுத்துறது ஒன்று, மற்றவங்க ஆதரவு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து முக்கியமான கேள்வி. ஏன்னா இதுக்கான பதில் வந்து தேர்தல் போது தான் தெரிய வரும். இப்போ இவங்களே வந்து பொது வேட்பாளராக இவரை வைக்கிறாங்க அப்படின்னாலும், இவ்வளோ நாள் இவங்க எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அதே இடத்துல அவங்கள எதிர்த்தும் சில இடத்துல பேச வேண்டியது இருக்கும். விஜய் என் தம்பின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அவங்களுக்கு எதிராக பேச வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ அப்படி பேசுறாரு. அதே மாதிரி டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எதிராக பேச வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அவரால் பேச முடியாமல் போயிடும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாரா? அதாங்க, நீங்கள் அவங்க ஆதரவை கேட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அசம்பிளியில் நடந்துக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த சங்கடம்லாம் அவர் எப்படி அதை எதிர்காலத்தில் அந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வரும்பொழுது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தீர்மானிச்சு தான் போகணும். ஆக்சுவலாக அவருடைய நோக்கம் உள்ளே போனோன்னா விஜய் அட்டாக் பண்ணுறதுன்னு தான் இருக்கும். ஆனால் விஜய் வந்து அதிமுக அட்டாக் பண்ணும்போது இவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இவர் ஏதாவது பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு தள்ளப்படுவார் ஆக்சுவலாக. அதனால் அந்த சங்கடம்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த அரசியல் எப்படி நகரும் அந்த விஷயத்தில். சீமானே அதை விரும்புவாரா, இல்லை சீமான் கட்சி அதை விரும்புமா, இல்லை அதிமுகவில் அதை விரும்புவாங்களா, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் பொதுவான ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா சீமான் மாதிரி ஆட்கள் அசம்பிளிக்குள்ளே போனால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதான் ஆக்சுவலாக. ஆனால் அதை வந்து சீமானோ இல்லை அதிமுக போன்ற கட்சிகள் ஆதரிக்கிற கட்சிகளோ அதை எப்படி பார்க்குறாங்கன்றது இருக்குல்ல, அது பொறுத்து தான் பார்க்கணும். அது வந்து ஏன்னா சீமான் வந்து ஒரு தனித்துவமான ஒரு கட்சியாக வந்துட்டாருங்க. நாம் தமிழர்ன்ற ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வந்திருக்காரு. இந்த கட்சிகளுக்கு அந்த ஐடியாலஜி கிடையாது. ஆக்சுவலாக இந்த கட்சிகள் அவர் திராவிட இயக்கத்தை கடுமையாக எதிர்க்கிறார். பெரியாரை வந்து கடுமையாக எதிர்க்கிறார், ரொம்ப மோசமாக எதிர்க்கிறார். இவங்க பெரியாரை கொண்டாடுறாங்க. இவங்க 2 பேரும் கொண்டாடுவாங்க. அதிமுக கொண்டாடுதோ இல்லையோ, திமுக கொண்டாடும் வச்சுக்கோங்க. அதிமுகவும் கொண்டாட வேண்டிய கட்டாயத்து தான் இருக்கும், திராவிட இயக்கம் பேரை வச்சிருக்குல்ல. அதனால் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஐடியாலஜி பேஸ்டாகவும் இருக்காரு, நடைமுறை அரசியல்லையும் கடுமையாக விமர்சிக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் எப்படி வந்து அவங்க ஆதரவை பெற்றுட்டு இவர் அசம்பிளிக்கு போவார் அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆனால் நடைமுறை அரசியலில் இவர் அங்கே இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் இப்படி ஒரு நடக்கூடாதா, நடந்தால் என்ன அப்படின்னு கேட்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இது ஒரு சிக்கலான ஏரியா. அது வந்து ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு டேர்ன் வருமா இல்லையான்றது எலெக்ஷன் போது தான் தெரியும். அதே மாதிரி அவர் மேலே இன்னொரு விமர்சனமும் இருக்குது, மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு. அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை பார்த்து இருந்துட்டு போது ஜோசப் விஜய் இருந்தால் என்ன அப்படின்னு குரல் கொடுத்தவரும் அவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஜோசப் விஜய்னு வச்சிருக்கா, எதுக்காக நீ வச்சிருக்கான்னு கேள்வி கேட்குறதும் அவராக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரே விஷயத்த 2 விதமாக மாற்றி பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அது அவர் முதல்ல வந்து சீமான் வந்து என் தம்பி தான் சொல்லியிருந்தார் விஜய, அப்படி தான் சொல்லியிருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவரை வந்து அவர் வந்து கூட்டணிக்கு கூட்டணி கூட போவாங்கன்ற பேச்சில் அவர் அப்படியே கூட்டணி சேர்ந்தால் கூட எனக்கு தான் அவர் கூட்டணியில் வரணுன்ற அளவுக்கு தான் சீமான் நினச்சிருந்தார். அவர் என்ன நினச்சிட்டார், இவர் கூட போய் நான் கூட்டணி எதுக்கு வரணும், நான் தனியாகவே கட்சி இது பண்ணிக்கிறேன், ஆட்சிக்கே வந்துட்டார். இவர் ஆட்சிக்கு வந்தது சீமானுக்கு ஒரு அதிர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம். இப்போ அவர் வேறு வழியில் ஒரு எதிர்கட்சி ரோல் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அதனால் முந்தைய எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், சீமானுக்கும் அவருக்கு உறவு எப்படி இருந்தது, தம்பி அது இதுன்னு சொல்லியிருந்தவர் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து கடுமையான ஒரு அட்டாக் மோடில் போயிட்டு நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் இனிமேல் வந்து சீமான் வந்து இனிமேல் 5 வருஷ காலம் அடுத்த விஜய் பதவியில் இருக்கும்போது எதிர்க்க வேண்டிய அரசியலை தான், அந்த அரசியலை தான் அவர் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஆதரிக்கிறதுனா நல்லது செஞ்சால் ஆதரிப்பார். ஆனால் வந்து அவர் எதை நல்லதுன்னு நினைக்கிறாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. விஜய் வந்து பல விஷயங்கள் நான் இதெல்லாம் நல்லது செய்கிறேன்னு ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதை சீமான் எப்படி பார்க்குறாரு நமக்கு தெரியாது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். சீமானுடைய அரசியல்ன்றது தற்சமயத்துக்கு ஆன்டி விஜய் அரசியல் தான் போயிட்டுருக்கும். ஆக்சுவலாக அதில் வந்து தற்கூரியெல்லாம் நல்லா கடுமையாக ஏசுகிறார். அவரோட பேச்சில் வந்து தாவேகா தொண்டர்களை தற்கூரியெல்லாம் கடுமையாக, அது போக மக்களையுமே வந்து அவங்களுக்கு ஓட்டு மக்களையும் திட்டார், மக்களையும் திட்டார். அப்படி அந்த லெவலில் தான் ஒரு அரசியல் வந்து மக்கள் விரும்புவாங்க நினைக்கிறீங்களா? மக்களை யாரும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார். மக்கள் வந்து நீங்கள் அது மாதிரிலாம் வந்து மக்களை வந்து முட்டாள்கள் அது இதெல்லாம் திட்டக்கூடாது. ஆக்சுவலாக வந்து மக்கள் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி நினச்சி ஓட்டு போடுறான். இந்த வாட்டி அதிமுக வேண்டான்னு ஒரு ஓட்டு போட்டான், அடுத்த வாட்டி ஒரு ஒழுங்காக செய்யலைன்னா இவரை ஒதுக்கிட்டு வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவான், இல்லை மறுபடியும் திமுகவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பான், இல்லை மறுபடியும் அதிமுக ட்ரை பண்ணி பார்ப்பான். அதனால் வந்து மக்களை வந்து திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே மக்கள் வந்து ஒரு சேஞ்சுக்காக தான் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் அதை வந்து உணரணும் சீமான். இவர் ஆட்சியில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் பார்த்து குறை சொல்லுங்கள், அதுக்கு மக்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நன்றி, தேங்க்யூ.